கைஸ் இன்னிலிருந்து நம்ம லைஃப்ல எல்லாமே புதுசா ஆரம்பிக்கிறோம். அதனால புது பேஸ்ட் புது பிரஷ் எல்லாமே எடுத்துட்டு மார்னிங் பிரஷ் பண்ணி முடிச்சிட்டேன். நம்ம த்ரோட் வர லைட்டா சிக்கன் கொடுத்துட்டே இருக்கு. அதனால சால்ட்டா ஹாட் வாட்டர்ல போட்டு நல்லா காகுல் பண்ணிட்டு த்ரோட்டை கொஞ்சம் சரி பண்ணியாச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பெப்பர் அதிகமா எக் கம்மியா போட்டு எக் பெப்பர் ரைஸ் சாப்பிட்ட கையோட ஸ்டெப்ஸில்ஸ் போட்டுட்டு ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். ஹாய் கைஸ், இது நம்ம எபிசோட் 47. கைஸ் ஜிம்முக்கு வர வழியில அழகான 2 நாய்க்குட்டி சந்தோஷமா தூங்கிடுச்சு. அதை பார்த்துட்டே நானும் சந்தோஷமா ஜிம்முக்கு வந்துட்டேன். இன்னைக்கு நமக்கு ஜிம்ல புஷ் ஒர்க் அவுட். இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் மதியானம் போல போனா போதும். அதனால மார்னிங் ஜிம் வந்து ஒர்க் அவுட் முடிச்சுட்டு ஒரு ஷேக் குடிச்சிட்டு கிளம்பிட்டேன். வீட்டுக்கு போறப்ப கொஞ்சமா மில்க் பனானா எல்லாமே வாங்கிட்டு பில் போட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டு நல்ல பையனா குளிச்சுட்டு கிளாஸ் கிளம்பிட்டேன். கிளாஸ்க்கு போறதுக்கு முன்னாடி கொஞ்சமா மக்கான் எடுத்துட்டு பஸ் ஸ்டாப் வந்தாச்சு. கைஸ் பஸ் ஸ்டாப் போற வரைக்கும் பசிக்கவே இல்ல. பஸ் ஸ்டாப் வந்து இந்த கடையை பார்த்தோன்னே பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. நானும் ஒரு கார்த்தோப்புளி வாங்கிட்டு பஸ் ஏறிட்டேன். வழக்கப்போல நீங்க பஸ் நான் ஒருத்தன் மட்டும் தான். செம டிராபிக். சாப்பிட்டு செமையா தூக்கம் வந்துச்சு. நானும் அப்படியே தூங்கிட்டேன். ரமேஷ் சும்மா அப்பா படிக்கிறேன்ல. ரமேஷ் டிஸ்டர்ப் பண்ணாத. என்னடா கைஸ் ஒரு நல்ல கனவு. ஆனா ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி எழுப்பிட்டான். ஹாஸ்பிட்டல் வந்து பேஷண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு கிளம்பிட்டேன். கைஸ் நம்ம ஹாஸ்பிட்டல் இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல நம்ம மகாராஷ்டிரா ஃப்ரெண்டு வீடு இருக்கு. நானும் கிளாஸ்க்கு வரப்பெல்லாம் வீட்டுக்கு வர சொல்லியே வந்தான். இன்னைக்கு உங்க வீட்டுக்கு போயிட்டு மகாராஷ்டிரா சாய் குடிச்சிட்டு எங்க பழைய கதை எல்லாமே பேசிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டேன். கைஸ் நம்ம பஸ்ல தூங்கிட்டு இருக்கப்போ நம்மள ஃபோன் பண்ணி எழுப்பி இவன் தான். லஞ்ச் இந்தியன் ஹோட்டல்ல முடிச்சுட்டு அப்படியே அங்கிருந்து வீட்டுக்கு கிளம்பிட்டேன். வீட்டுக்கு வந்தா பரத் நமக்காக சப்பாத்தி சிக்கன் எக் நக்கெட்ஸ் எல்லாமே வச்சிருக்கான். அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தா நம்ம கிஷோர் ப்ரோ உங்களுக்கு உடம்பு சரியில்லை, நீங்க கண்டிப்பா சமைச்சிருக்க மாட்டீங்கன்னு சொல்லி நமக்காக சாப்பாடு செஞ்சு கொண்டு வந்திருக்கான். ரைஸ் சிக்கன் கூட கொஞ்சம் காஃபி போயிட்டு இதெல்லாம் சாப்பிட்டுட்டு டேப்லெட் போட்டு நீ டேவை முடிச்சாச்சு. நாளைக்கு பாப்போம் கைஸ், பை.